பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப விசேஷமானவங்க. உங்களுக்கு தெரியுமா அது? நான் எங்கெங்க விசேஷம், ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் போராட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் விசேஷமானவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்களேன், லூக்கா 12:7 அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லூக்கா 12 இயேசு பேசிக்கொண்டே வரும்போது சொல்லுகிறார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க. அந்த காலத்தில் இயேசுவின் நாட்களில் 2 காசு கொடுத்து 5 அடைக்கலான் குருவி கொடுத்துருவாங்க. அந்த புறாவை வச்சு சேல் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அதெல்லாம் விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள். ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அது கூட யாரும் தொட முடியாது, தேவன் அதை கூட மறக்கிறதே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, அப்போ நீங்கள் எவ்வளோ விசேஷம் தெரியுமா? அதை விட நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை குறித்து தவறாய் நினைக்கலாம். என் குடும்பம் ஏழை குடும்பம், தரித்திரம், எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள். இயேசுடைய பார்வையில் விசேஷமானவங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்ததே விசேஷமாகத்தான். மிருகங்கள் பறவைகளைப் போல நம்ம உண்டாக்கலை. எல்லாத்தையும் உண்டாக்கும் போது ஆண்டவர் உலகம் உண்டாக்கடுவதென்றார், உண்டாக்கிவிட்டது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டாக்கடுவதென்றார், உண்டாக்கிவிட்டது. மனுஷனை உண்டாக்கும் போது மனுஷனை உண்டாக்கடுவது அப்படி சொல்லலை. தன்னுடைய கையினால மண்ணை எடுத்து தேவன் ஒரு உருவத்தை செய்து தம்முடைய சாயல்ல மனிதனை உண்டாக்கி, அவன் எனக்கு விசேஷமானவன். ஜீவ ஆத்மாவை தேவன் கொடுத்தார். நமக்குள்ள மட்டும்தான் ஆத்மா உண்டு. பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ ஆத்மா கிடையாது. இந்த ஆத்மா தான் தேவனை தேடுகிற ஒரு தாகம் கொண்டது. தேவனுக்குள்ளே சமாதான சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பது. இந்த ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. இந்த சரீரம் மரித்தால் இந்த ஆத்மா பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கும். அதனால தான் நம்ம விசேஷமானவர்கள். நமக்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆத்மா ரட்சிக்கப்பட, நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்க இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். நமக்கு மட்டும்தான் பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு உண்டு. மிருகத்துக்கோ பறவைகளுக்கோ அதெல்லாம் கிடையாது. அதனால நம்ம விசேஷமானவர்கள். நீங்க ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ எனக்கு ஸ்பெஷல் தான். நான் தான் உன்னை உருவாக்கினேன், உனக்காக சிலுவையிலே மரித்தேன், உனக்காக ரத்த சிந்தி உயிர்த்தெழுந்தேன், உனக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். பயப்படாத. அதனால் இந்த உலக காரியம், பாடு, இதை கண்டு சோர்ந்து போகாத. நான் இயேசுக்கு விசேஷமானவன், விசேஷமானவன்னு சொல்லுங்க. உலகத்துல பெரிய மகிழ்ச்சி வந்துடும். நீங்க ஸ்பெஷல் தானே? நீங்க தைரியமா சொல்லுங்க, இயேசுவே, நான் உமக்கு விசேஷமானவன். எந்த பாகுபாடு இல்லாம நம்ம நேசித்து விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறவர். இல்லைங்க, எனக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க, நாங்க வேற மதங்க. இயேசு மத வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாருங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களுக்காய் மறைத்தவர். நீங்க அவருக்கு விசேஷம்தான். அதனால நீ என்ன வேண்டிக் கொள்ளுங்களோ நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நான் விசேஷம் தானே, அப்ப எனக்கு இதை செய்யுங்க. எனக்காக விசேஷமாக தான் என்னை சிருஷ்டித்த, எனக்காக மரிச்சு உயிர்த்தெழுந்தீங்க, எனக்கு இதை செய்யுங்கன்னு வேண்டிக் கொள்ளுங்க. உடனே இந்த அற்புதம் நடக்கும். விசேஷமான அற்புதத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னை விசேஷமானவனாய், விசேஷமானவளாய் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். நான் விசேஷம்னு நீர் சொன்னீர், விசுவாசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.